ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சாம்பார். எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் சாம்பார், ஒயிட் ரைஸ், பீஃப் கீமா. இதுதான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மூணும் இன்றைக்கி செய்கிறது தான். அவங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, கீமா வ்ளாக் போடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக இன்றைக்கி நம்ம கீமா வ்ளாக் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி அரிசி வந்து ஏற்றிடணும். ரைஸ் இன்றைக்கி வந்து எவ்வளோ ரைஸ் அப்படின்னா, இது வந்து எங்கள் பாட்டியோட ட்ரெடிஷ்னலான ஒரு டம்ளர். இதில் தான் எங்கள் பாட்டி வந்து சாப்பாடெல்லாம் போடுவாங்க. இந்த கண்டெய்னர் நல்லா இருக்குல்ல. இந்த கண்டெய்னர் வந்து சூப்பர் சரவணா ஸ்டோரில் வந்து வாங்கினோம். நல்லா திக் கண்டெய்னர். இது நல்லா இருக்குல்ல. ரைஸ் போட்டுக்கலாம், நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரைஸை வந்து ஏற்றணும். இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இதில் வந்து தண்ணி போட்டு உப்பு போட்டுடலாம். 3 அழகு இதுவுக்கு சால்ட்டு போட்டாச்சு. சால்ட்டு போட்டாச்சு பாருங்கள். சால்ட்டு போட்டாச்சு, ரைஸும் போட்டாச்சு, தண்ணியும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டவ்வில் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து இது வந்து துவைச்ச பாத்திரம், துவைக்காத பாத்திரம். இதெல்லாம் போட்டோம். பாத்திரம் வாஷ் பண்ணணும், அதையும் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுற பாத்திரமும் இருக்குது, அதை வேறு வாஷ் பண்ணணும். கொஞ்சம் க்ளீனும் பண்ணணும், வாஷும் பண்ணணும், ரெண்டும் பண்ணணும். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு குர்த்தி வாங்கியிருக்கிறேன்னா அந்த குர்த்தி காமிக்கிறவங்க. குர்த்தி சூப்பராக இருந்துச்சு. அந்த குர்த்தி ப்யூர் காட்டன். அந்த குர்த்தி வந்து ப்யூர் காட்டன். அந்த காட்டனோட குர்த்தியை காமிக்கிறேன் அவங்களுக்கு. இதுதான் வந்து அந்த குர்த்தி. செம்ம காட்டன் வேர். இது ஆஃபீஸ்க்கு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு கூட இது போட்டுக்கலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்தது. இது வந்து ரேட் வந்து ஜஸ்ட்டு 600 rupees தான். இதுக்கு ஷால், காட்டன் ஷால், நல்லா பெரிய ஷாலாக கொடுத்துருக்காங்க. லென்த்தாக இருக்குது ஷால் பாருங்கள். செம்ம லென்த்தாக இருக்குது ஷாலும் சரி, அண்ட் அந்த குர்த்தியும் சரி. இதில் வந்து நம்ம வந்து XXL சொல்லிட்டு வாங்கிடலாம். இப்போ 4XL, 5XL, அதில் வந்து 8XL வரைக்கும் இருக்குது. நீங்கள் 8XL ஆர்டர் பண்ணி இந்த பேண்ட்டை வந்து நம்ம எஸ்னாலே ஒரே சின்னதாக வரும். அதுக்காக XXL கொஞ்சம் பெருசாக வரும்.
நான் ட்ரிபிள் எக்ஸல் ஆர்டர் பண்ணி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். செம்ம காட்டனாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வேணும்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷால் வந்து செம்ம லென்த்தாக இருக்குது. இந்த ஷால் 600 ருபீஸ்க்கு இது செம்ம வருது சொல்லுவாங்க. இது இந்த தண்ணியில் போட்டாலும் இது கரையாது. அதுக்கப்புறம் வந்து செம்மையாக இருக்குது. இது செம்ம லென்த்தியாக இருக்குது ஷால். ஆக்சுவலி எனக்கு இந்த டாப் தான் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷால் இந்த பேண்ட்டை விட இந்த டாப் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இந்த கலர் எங்கள் அம்மா கேட்டால் இல்லை சொல்லி தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலி இது ரம்ஜானுக்கு தான் நாங்கள் வாங்கினோம். ஆனால் ரம்ஜானுக்கு வந்து ஆர்டர் பண்ணும்போது ரம்ஜான் ஆகிட்டு 3 நாளுக்கு அப்புறம் வந்துச்சு. அதுதான் 1ஆம் தேதி வந்துச்சு. ரம்ஜான் 27ஆம் தேதி. ஓகே, ரம்ஜானுக்கு ஒரு வழியாக ட்ரெஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து சமைக்க இறங்கிடலாம். இன்றைக்கி வந்து தால் சொன்னேன். ஒரு 20 மினிட்ஸில் செய்கிற மாதிரி தால். இது 20 மினிட்ஸ் தான் செய்யணும். 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அந்த தாலோட ரெசிபி தான் சொல்லுவேன். க்ளீன் பண்ணிடுவோம் இந்த இடத்த ஃபுல்லாக. க்ளீன் பண்ணிடுவோம் இந்த இடத்த. பாருங்கள், இன்னும் இது சால்ட்டெல்லாம் கீழே கொட்டி அழுக்காக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஆக்சுவலி நான் நேற்று நைஃப் வாங்கியிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு இந்த நைஃபு. இந்த நைஃபை விட இந்த நைஃப் வந்து எவ்வளோ பெட்டர் சொல்லுவேன். செம்மையாக கட்டிங் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இதில் தான் இன்றைக்கி நம்ம சமையல் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். டைம் என்ன தெரியுமா? இப்போ 11:47. நம்ம வந்து சமைக்கலாமா? ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துடலாம். இந்த குக்கரில் நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். சாம்பார் செய்ய போகிறோம். சாம்பாருக்கு தேவையான பருப்பு எல்லாம் வந்து நம்ம பருப்பு எடுத்தாச்சு. பருப்பெல்லாம் இப்போ சாம்பார் போட போகிறோம். சாம்பார் ஈஸியான சாம்பார். 20 மினிட்ஸில் வந்து பேச்சுலர்ஸ் கூட வந்து சாம்பார் செய்யலாம். இதில் வந்து அளவு சொல்கிறேன், சாம்பார் அளவு. இது என்ன பருப்பு சொல்லி தெரியல எனக்கு. தோரம் பருப்பு பேர்லாம் தோரம் பருப்பு கொஞ்சம் இவ்வளோ தான் கையளவு பருப்பு. சும்மா கொஞ்சோண்டு இவ்வளோ அளவு பருப்பு. அதிகமாக போடலாம், கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆரஞ்சு கலர் பருப்பு. இந்த பருப்பு பேர் வந்து எனக்கு தெரியல. இந்த பருப்பு வந்து இதுக்கு அளவு இருக்குது, 1 கப் அளவு பருப்பு, ஆரஞ்சு கலர் பருப்பு. அதுக்கப்புறம் வந்து மூந்தால் பருப்பு சொல்லுவாங்க. இது மூந்தால் பருப்பு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பருப்பு. ஸோ 2 3 4 சும்மா லைட்டாக கொசுருக்காக. நிறைய வந்து இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்குது. செம்ம வெயில், இருக்கவே முடியல வீட்டில். அப்படி நீங்கள்லாம் எப்படி இருக்க போகிறீங்களோ, இப்படி இருக்க வேணும்னு தெரியல. போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. வாஷ் பண்ணிட்டு வந்தேங்க. வாஷ் பண்ணிட்டேன். வந்து ஃப்ரிட்ஜில் போயிட்டு தக்காளி
தக்காளி வெங்காயம் பருப்பு.